தாவேக்கா அதுவும் இந்த ஓட்டர் கருத்து கணிப்பு வந்தப்புறம் தாவேக்கா வந்து ரொம்ப உச்சாணி கொம்பில் போயிட்டாங்க. இனிமேல் அதிமுக வந்தாலும் அவங்க ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, நாங்கள் தனியாக போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க தனியாக போய் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்துக்கலாம், ஆனால் ஆட்சிக்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு அடுத்த எலெக்ஷனில் கூட்டணி போகிறதா தனியாக போகிறதான்னு அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே நமக்கு எப்படி இருக்குன்னு நிலைமை பார்த்துக்கிறதுக்கு அவங்க சீட்டை பிடிக்கிறாங்களோ இல்லையோ ஒரு 15-16% ஓட்டை வாங்கலாம் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அது 2014 மக்கள் நல கூட்டணி எப்படி ஓட்டை பிரிச்சுது, 2016 எப்படி ஓட்டை பிரித்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க, அந்த மாதிரி விஜய் தனியாக போயிட்டு ஓட்டை பிரித்து திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பை கொடுப்பார். அதை பற்றி அவர் கவலைப்படல. அவர் என்ன நினைக்கிறாரு, எடப்பாடி இடத்த காலி பண்ணார்னா அந்த வாக்குகள் நமக்கு தான் வந்து சேருன்னு நினைக்கிறார். அதிமுகவுடைய சரிவு நமக்கான ஆதரவு அப்படின்னு நினைக்கிறார். ஸோ சீனில் வந்து எடப்பாடி இல்லைன்னா, அதிமுக இல்லைன்னா, அதிமுக சரிஞ்சுதுன்னா அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் நமக்கு தான் வரும். ஸோ 2031 நம்ம பார்த்துக்கலாம், நமக்கு வயசு இருக்குது, எதிர்க்கட்சி அடுத்த ஆளுங்கட்சி அப்படின்னு பார்த்துக்கலான்னு அவர் நினைக்கிறார் ஆக்சுவலாக.